மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது போல டிசைன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இது உங்கள் வீட்டுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதை நம்மளே பண்ணலாமா அல்லது பெயிண்டரை வச்சு தான் பண்ணணுமா அல்லது இதுக்கான ப்ரொஃபஷன் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன மாரி மெட்டீரியல் தேவைப்படும், என்ன மாரி டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம். கடைசி வரையும் பாருங்கள். இந்த டிசைனோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸோட லக்ஸரிஸ் கலெக்ஷனான கால்சிபோரோட ஸ்டுக்கோ மிரர் பெரலடோ டைல் அப்படின்னு இந்த டிசைனுக்கான பேர் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கான மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ராயல் பிளே கால்சிபோரோடா, ராயல் பிளே ஸ்டுக்கோ மிரர் பெரலடோ டைல், ஸ்டென்சில், ப்ரைமர், பட்டி, இது போல் மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படும். என்ன மாரி டூல்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரவல், பட்டி பிளேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ட்ரே, பெயிண்ட் மிக்சர், ப்ரைமர், இது போல் டூல்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வாலில் இந்த டிசைன் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த வாலை நல்லா க்ளீன் பண்ண பிறகு நீங்கள் சாண்டிங் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணலாம் அல்லது ஸ்க்ரப்பர் எது போட்டாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு ஒரு கோட் ப்ரைமர் ஏற்றணும். ஒரு கோட் ப்ரைமர் ஏற்றி காஞ்ச பிறகு அடுத்தது பட்டி பார்த்தணும். அந்த வாலுக்கு பட்டி பார்த்த பிறகு திருப்பியும் ஒரு கோட் ப்ரைமர் அடிக்கணும். அடிச்சிட்ட பிறகு கால்சிபோரோடா, ஏஷியன் பெயிண்ட்ஸில் கால்சிபோரோடான்னு அப்படின்னு இந்த பெயிண்ட் ஆட்டம் இருக்கும். இது ஒரு பேஸ்ட் ஆட்டம் இருக்கும் வச்சுங்களேன். இதை வந்து நம்ம 1 mm 2 mm திக்னஸுக்கு ஏற்றிட்ட பிறகு திருப்பியும் அது காஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்சிபோரோடா ஸ்டுக்கோ மிரர் அந்த ஸ்டென்சில், அதாவது அந்த டிசைன் பேப்பரை வச்சு நம்ம திருப்பி இந்த கால்சிபோரோடாவை திருப்பி ஏற்றணும். அந்த டிசைனை வச்சு அதுக்கு மேலே இந்த கால்சிபோரோடா ஸ்டென்சிலை, கால்சிபோரோடா அந்த கெமிக்கலை வந்து திருப்பி இன்னொரு கோட்டு ஏற்றணும். ஏற்றின பிறகு கையாலேயோ இல்லைன்னா பட்டி பிளேடாலேயோ நல்லா தடவி விட்டுடணும். தடவி விட்ட பிறகு எதனா பிசிறு எதனா இருந்தால் அந்த பட்டி பிளேடையை வச்சு நம்ம க்ளீன் பண்ண பிறகு 3 to 4 மணி நேரம் பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பிளே ப்ரொடக்டிவ் கோட் அப்படின்னு ஒரு பெயிண்ட் நம்மளுக்கு இருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா 1:2ன்ற விதத்தில் நம்ம, அதாவது 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி திருப்பியும் அதுக்கு மேலே 3 to 4 மணி நேரம் காய்ஞ்ச பிறகு திருப்பியும் ஒரு கோட்டு ஏற்றணும். பெயிண்ட், அதாவது அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2000 to 5000 mm திக்னஸில் வரக்கூடிய சாண்டிங் பேப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ண பிறகு தான் அந்த டிசைனோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு ஃபினிஷிங்கோட நம்மளுக்கு கிடைக்கும். இது போல் ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு எப்படி நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம், அதாவது இந்த டிசைனை எப்படி நீங்கள் உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டரே ஒரு சில பெயிண்டர்லாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயே நீங்கள் அணுகுனீங்கன்னா கூட அவங்க ப்ரொஃபஷனலாக டீம் வச்சுருப்பாங்க. எல்லா பின்கோட்லேயும் அவங்களோட டீம் இருப்பாங்க. கண்டிப்பான முறையில் அவங்கள வச்சு நீங்கள் பண்ணலாம். இதுக்கான டிசைன்லாம் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸோட வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைரெக்டான லிங்க் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸோட. நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது போல் பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம். இது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறீங்க, வேறு எதனா கன்சல்டேஷன் எதனா தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பரும் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.